சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் 1000 வலிகளையும் பிரச்சனைகளையும் அடக்கிக் கொண்டிருக்கிறாய். மௌனமாக கண்ணீருடன் மனதில் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச உன் தாய் நானே உன்னை தேடி வந்துள்ளேன். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடிக்கொண்டு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக கேள். என் அருகில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன் மனதில் நினைத்தாலே போதும். உன் தாயான நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை ஆசீர்வதித்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பதை தவிர நான் வேறு என்ன செய்ய போகிறேன்? நான் சொல்வதை காது கொடுத்து கேள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள். ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே. அதையே நினைத்து மனதை குழப்பிக்கொண்டு மற்ற செயல்களில் உன்னுடைய கவனத்தை சிதற விடாதே. அவற்றிற்கும் நிச்சயம் இந்த காலத்தில் பதில் சொல்லக்கூடிய நேரமும் காலமும் வந்துவிட்டது. இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வலிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டுவேன். எப்படிப்பட்ட சிக்கலிலிருந்தும் உன்னை வெளியில் கொண்டு வர நான் உன்னுடன் என்றென்றும் இருப்பேன். தோல்வி ஏற்படுகிறதே என்று கவலைப்படாதே. நிச்சயம் அவற்றிலிருந்து வெற்றியை ஏற்படுத்துவாய். நீ உன் லட்சியத்தில் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் எக்காரணத்தையும் கொண்டு கைவிடாதே. உன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய். உன்னுடன் உன் தாய் உன்னுடனே இருப்பேன். உன்னை வழிநடத்தி செல்வேன். உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் அதனால் ஏற்பட்ட வலிகளும் உன்னை மறக்க செய்யவில்லை, மறக்கவும் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதையே நினைத்து கொண்டிருக்கும் போது அடுத்த கட்டத்தில் என்ன செய்வது என்று நீ யோசிக்காமல் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள அதுவே ஒரு வழிவகுக்கும். உன் தாயாக இருப்பதால் நான் உன்னை எச்சரிப்பது என் கடமை. நீ சற்று விழிப்புணர்வாக இருந்து அனைத்திலும் கடந்து செல்லும் போது நானும் உன்னுடனே வருவேன். உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நிச்சயம் காலம் தவறாமல் நடந்தே தீரும். அதற்காகவே இந்த மாய உலகில் உனக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். உனக்கு எது வேண்டுமோ, எது நல்லதோ உன் அம்மா கொடுப்பேன். கலங்காதே, தைரியமாயிரு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நிரந்தரமில்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம், யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு உண்மை. ஒரு துளி அன்பை காட்டி ஏமாற்றி பல துளி கண்ணீரை சிந்த வைக்கும் சில பொய்யான உறவுகள். குழந்தையே, தாகம் தீர்க்கும் வரையில்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். அதுபோல சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். அனைவரிடமும் அன்பு காட்டு, ஆனால் அடிமையாகி விடாதே. போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கையை நீ வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகும். விட்டு சென்றவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே குழந்தையே. குடும்பம் என்பது கடவுள் உனக்காக பூமியில் செய்து வைத்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவது நரகமாக்குவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. நீ சிரிக்க வைக்க விரும்புபவர்கள் புன்னகைத்துவிட்டு உன்னை கடந்து செல்வார்கள். நீ அழ வைப்பவர்கள் தான் கண்ணீரையும் துடைத்துவிட்டு உன் அன்பிற்காக காத்திருப்பார்கள். பிரிவை நினைத்து வருந்தாதே. பிரிவும் ஒரு வகையில் நல்லதுதான். பொய்யான உறவு விலகிச் செல்லும். உண்மையான உறவு எங்கு இருந்தாலும் உன்னை தேடி வரும். நான் உனக்காக வர வைப்பேன் குழந்தையே. அன்பிற்காக ஏங்கி தேடாதே. அன்பிற்காக ஏங்குபவர்கள் இவ்வுலகில் பலர் இருக்கிறார்கள். அவர்களை தேடு. அந்த அன்பு ஆயுள் வரை நிலைத்து நிற்கும். எப்பொழுது நீ உன்னை கேள்வி கேட்கிறாயோ அப்பொழுதுதான் உண்மையை நீ உணர்வாய். உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றித்தான் இந்த உலகமே விவாதித்து கொண்டிருக்கும். அவர்கள் உன் அன்பையும் உன் மனதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட
அவர்களுக்கு தகுந்தாற்போல் நீ இல்லை என்பதே கசப்பான உண்மை. எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாகவே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பொறுமையோடு செய். எதை செய்தாலும் தைரியமாய் செய். உனக்கு முன்னும் பின்னும் வழிகாட்டியாக, உறுதுணையாக, ஆறுதலாக நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. எந்த உறவை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டு மனபாரத்துடன் இருக்கிறாயோ அந்த உறவை நாளை நானே அழைத்து கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன். நீ கவலைப்படாமல் இரு குழந்தையே. உனக்கான இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது. இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி குடிபுகும். நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். என்னை நம்பி வந்தாயல்லவா, நல்லதே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன். என்று உனக்கு துணை இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.